திராவிட முன்னேற்ற கழகம் 2026 1 கோடி வாக்குகளுக்கு மேலே இழக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதற்கு நிறைய பேர் என்கிட்ட வந்து சண்டைக்கு வந்தாங்க. எப்படி 1 கோடி வாக்குகள் இழப்பாங்க? நான் திராவிட முன்னேற்ற கழகம் போல ஒரு கட்சி இருக்குதா? அவர்கள் மக்களுக்கு செய்த தொண்டு தெரியுமா? கலைஞர்னா யாருன்னு தெரியுமா? ஸ்டாலின்னா யாருன்னு தெரியுமா? உதயநிதி ஸ்டாலின்னா யாரு தெரியுமான்னு பல பேர் பல விதமாக என்கிட்ட சண்டைக்கு வந்தாங்க. இருக்கட்டும், சண்டைகள்லாம் ஒரு புறம் இருக்க, இந்த டைமில் ஒரே ஒரு கமெண்ட்டை மட்டும் நான் உங்கள்கிட்ட காமிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த வீடியோவுக்கு ஒரு அருமை சகோதரர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் அருமை சகோதரர், அதிமுக காரங்க பொதுவாக வந்து திமுக காரங்களா அருமை சகோதரர்லாம் சொல்ல மாட்டாங்க, இருந்தாலும் நான் அவரை வந்து அருமை சகோதரர்னு கூப்பிட்றேன். அவர் அந்த கமெண்ட் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, கீழே தெரியுதா, அவர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காருன்னா, நான் திராவிட முன்னேற்ற கழகக்காரன் தான், இருந்தாலும் என்னால் 2026 இந்த திமுக கட்சிக்கு ஓட்டு போட முடியல அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. இதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, திமுகவினரே எப்படி திமுக காரங்களே அவங்க கட்சிக்கு ஓட்டு போட மறுக்கிறாங்க அப்படின்றதா இந்த காணொலி மூலியமா தெரிய வருது. இவங்க பண்ற கட்ட பஞ்சாயத்துக்கும் இவங்க ஆட்சி செய்யற லட்சணத்துக்கும் 1 கோடி வாக்குகள் இல்ல, மொத்தமாவே சோழியை முடிச்சு இவங்களை வீட்டுக்கு உட்கார வைக்க போறாங்கன்றதான் இந்த காணொலி மூலியமா நான் சொல்ல விரும்புறேன். மீண்டும் 2026 இவர்களை அமர வைக்கும் பட்சத்தில் நிச்சயம் தமிழ்நாடாக இருக்காது என்பதனை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.